கருணையற்ற வளர்ப்பு தாய் காகம். பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு வர வளர்ப்பு தாயான காக்கா ஹாலுக்கு வந்தது. ஹால்ல செவுர்ல மாட்டிருந்த வால் கிளாக்ல டைமை பார்த்துச்சு. 8 மணி தாண்டிடுச்சு. 8 மணி தாண்டிடுச்சு. இந்த வளர்ப்பு மகளான குருவி எனக்கு சுத்தமா தீ தரல. முதல்ல இந்நேரம் வரைக்கும் அவ என்ன பண்றா? அவ எங்க போயிருக்கா? இவளுக்கு நேரத்துக்கு உணவு சாப்பிட்டு கொழுப்பேறிடுச்சு. இவளை தனியா கவனிக்கணும். அந்த விதமா நினைச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ள வந்து எத்தி பார்த்துச்சு. அந்த இடத்துலயும் குருவி தென்படல. இவ கிச்சன்ல இல்லைன்னா ஒருவேளை வீட்டுக்கு வெளியில ஏதாச்சும் வேலை பாக்குறாள அப்படி நினைச்சுக்கிட்டே கிச்சன்ல இருந்து வெளியில வந்து எட்டி பார்த்தது. அப்படி வெளியில வந்து பார்த்தாலும் அந்த வளர்ப்பு மகளான குருவி தென்படல. அப்ப அந்த சமயத்துல அந்த காக்காக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஓஹோ, இவ கிச்சன்லயும் இல்ல வெளியிலயும் இல்ல அப்படின்னா இந்த பொண்ணு ஒன்னும் ஏஞ்சிக்கவே இல்ல. அவ எப்படி ஏஞ்சிப்பா? இவ்வளவு பெரிய வீட்டுக்கு அவ யுவராணி தானே நினைச்சிட்டு இருக்கா. 10 மணி ஆனாலும் இவ ஏஞ்சிக்கலன்னு ஆச்சரியப்பட தேவையில்ல. அப்படி நினைச்சுக்கிட்டு கோவத்தோட அந்த குருவியோட அறைக்கு வந்து பார்த்துச்சு. அப்போ அந்த குருவி பெட் மேல தூங்கிட்டு இருக்கும். இந்த வீட்டுக்கே எஜமானி நானு இவ்வளவு காலங்காத்துல ஏஞ்சிருக்கேன். ஆனா இவ இந்த வீட்டு வேலைக்காரி இப்ப வரைக்கும் ஏஞ்சிக்காம என்னவோ யுவராணி மாதிரி தூங்கிட்டு இருக்கா. இவளுக்கு திமிர் அதிகமாகிட்டே போகுது. அப்படி தூங்கிட்டு இருக்கிற குருவியாண்ட பக்கத்துல வந்து உட்கார்ந்துச்சு. அப்போ காலாலேயே வேகமா எத்தி உதைச்சுது. அதோட அந்த வளர்ப்பு மகளான குருவி கீழே விழுந்துச்சு. மற்றும் வலியோட அந்த சித்தி காக்காவை பார்த்துக்கிட்டே, சித்தி, எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவரா இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சாக்க சொல்லிக்கிட்டே சுத்தித்திரி. என்னைக்கு நீ ஒழுங்கா வீட்டு வேலையை பார்த்திருக்க? பாக்குறவங்களுக்கு நீ பண்ண அருமையான வேலைகள் தெரியாது. ஆனா நான் கத்துனா மட்டும் எல்லாருக்கும் தெரியும். மற்ற அடிக்கிற அடியும் தெரியும். அடே, தினமும் வேலை செய்யறேன்ல சித்தி, இன்னைக்கு என்னால சுத்தமா முடியல. ரொம்பவே டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுங்க. பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சினா கொஞ்ச நேரம் என்ன, வாழ்க்கை முழுக்க தூங்கு. நான் என்னைக்காச்சும் அதுக்கு வேணான்னு தடையா இருந்தேனா? வளர்ப்பு தாயான நானு அந்த பொண்ணை ரொம்பவே கொடுமைப்படுத்துறேன்னு எனக்கு தான் ஊர் முழுக்க கெட்ட பேர் வருது. மற்ற எல்லாரும் மேல பரிதாபப்படுறாங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை சித்தி, வேணும்னா நீங்களே பாருங்க. நீ உண்மைத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். முதல்ல எனக்கு போய் டீயை கொண்டு வா, ரொம்பவே தலைவலிக்குது. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குருவி ஆழ்ந்துட்டு இருக்கும். இதை பார்த்த அந்த காக்காவுக்கு பயங்கரமா கோவம் வரும். அப்போ கீழே விழுந்த குருவியாண்ட வந்து கன்னத்திலே பலார் பலார்னு அரைஞ்சு கோவத்தோட, இதோட சோறு ஓடி போயிருக்கும், நீ போய் வேலையை பாரு. உடம்பு சரியில்லைன்னு தூங்குனீன்னா சோர்வு அடைஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உடம்புல எப்படியாச்சும் கொஞ்சம் தெம்ப வர வச்சு வீட்டில் மிச்சமுள்ள வேலையை பாரு. ஒரு வாட்டி வேலையில கவனம் செலுத்தினா உடம்புல எந்த வேலையும் தெரியாது. அது இல்லை சித்தி, உடம்புல சுத்தமா தெம்பு இல்ல, என்னால நிக்க கூட முடியல சித்தி. உடம்பு பூரா பயங்கரமா வலிக்குதுங்க. அந்த விதமா அந்த குருவி எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் அந்த காக்கா சுத்தமா கண்டுக்கிற நிலைமையிலேயே இல்ல. இனி வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு உடம்புல எப்படியோ தெம்ப வர வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேலையை பார்க்க கிச்சனுக்குள்ள போச்சு. இதே நேரத்துல அந்த வளர்ப்பு தாய் ஹாலுக்குள்ள வருவா. அப்போ அந்த வளர்ப்பு மகளான குருவி சூடான டீயை எடுத்துட்டு வரும். அப்படியே கையோட ஏதாச்சும் டிஃபன் சமைச்சிரு. சரிங்க சித்தி, என்னத்த டிஃபன் பண்ண சொல்றீங்க? ஏதாச்சும் ஒன்று பண்ணித்தோல, சாப்பிட்றேன். எது பண்ணாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். அப்படி சொன்னது பிறகு அந்த குருவி வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்து முடிக்கும். அப்போ பயங்கரமா பசிச்சதுனால கிச்சனுக்குள்ள போய் நேத்து மிச்சமுள்ள உணவை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த காக்கா வந்து தோட சோறு தட்டை தூக்கி வீசிட்டு, ஏண்டி, வேலையை பார்க்க சொன்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, ஆனா சோறு மட்டும் உடம்பு நல்லா இருக்கா என்ன? அட என்னங்க சித்தி, உடம்பு சரியில்லாட்டியும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் சமைக்கிற வேலையும் பார்த்தேன். கொஞ்சம் மயக்கம் வருதுன்னு சாப்பிடலான்ட்டு உணவு சாப்பிட்ற பிளேட்டை அப்படி தூக்கி வீசிட்டீங்க. நான் சாப்பிட்றது சூடான சோறு கிடையாது இல்லை சித்தி, நேற்று மிச்சமுள்ள கொஞ்சம் சாதம். ஏண்டி, வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு இப்படி தான் பேசுவியா? பெரியவங்களுக்கு மரியாதை தர மாட்டேன். உனக்கு திமிர் அதிகமாயிட்டே போகுது. அப்போ கேஸ் பக்கத்துல இருந்த கரடியை எடுத்து சூடு பண்ணி அதை எடுத்துட்டு வந்து குருவியோட கையை காயப்படுத்தும். அப்போ குருவி சத்தமா கத்த முடியாம பயங்கரமா அழுவும். கோவம் கொஞ்சம் குறைஞ்ச பின்பு அந்த கிச்சன்ல இருந்து அந்த காக்கா வெளியில வரும். அப்போ திடீர்னு அங்க வந்த ஒரு ராட்சச கழுகு கையில கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த காக்காவை குத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். அப்போ அந்த காக்கா வலிய பொறுத்துக்க முடியாம சத்தமா, ஐயோ வலிக்குதே, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியலையே. அப்படி சத்தமிட்டு கத்தி அழுதுட்டு இருக்கும். அந்த சத்தத்தை கேட்ட அந்த வளர்ப்பு மகளான குருவி காக்காவை நோக்கி ஓடி வரும். என்னாச்சு சித்தி, எதுக்காக கத்துறீங்க? காயமாச்சடி, ஒரு கலகு என்னாண்ட வந்து என்னை குத்திட்டு ஓடி போயிடுச்சு. இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியலையே. என் கூடவே வாங்க சித்தி.
அப்படி சொல்லிக்கிட்டே அழுதுட்டு இருக்கிற அந்த காக்காவை அழிச்சுக்கிட்டு கிச்சனுக்குள்ள போச்சு மற்றும் காயப்பட்ட பகுதியில மஞ்சளை தடவி கட்டுச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க சித்தி, அந்த காயம் கொஞ்சம் குணமடையும், அதன் பிறகு வலியும் போயிடும். அப்படி சொன்ன உடனே அந்த வளர்ப்பு தாயான காக்கா எதுவும் பேசாம அந்த வலியில துடிச்சுக்கிட்டே தன்னுடைய அறைக்கு நடந்து போகும் மற்றும் பெட் மேல தூங்கும். அந்த விதமா சில நாட்கள் கழியும். அந்த குருவி தினமும் அந்த காக்காக்கு காயப்பட்ட பகுதியில கிளீன் பண்ணி மற்றும் மஞ்சள் தடவி கட்டி அந்த வளர்ப்பு தாயை சொந்த தாய் மாதிரி பார்த்துக்கும். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தது. ஜீவன், சாவித்ரி என்ற புருஷன் பொண்டாட்டி காகங்கள் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரு கொஞ்சம் நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு அவங்களோட பையன் ஹரிய படிக்க வச்சுட்டு வராங்க. ஒரு நாள் மீனா என்ற பெண் காக்காவை அழைச்சிட்டு வரும் தன்னோட கூட்டுக்கு ஹரி காக்கா. அந்த பெண் காகத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க அந்த ஜீவன் மற்றும் சாவித்ரி என்ற புருஷன் பொண்டாட்டி காகங்கள். அம்மா, அப்பா, இவ பேரு மீனா, ரொம்பவே பெரிய இடம், என் கூடவே படிச்சிட்டு இருந்தா. என்னோட நல்ல குணம் அவளுக்கு பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உங்களுக்கு மருமகளா வந்திருக்கா, இன்னில இருந்து நம்ம கூடவே இவ தங்குவா. டேய் ஹரி, அவ பெரிய இடத்து பொண்ணுன்னு சொல்ற, நம்மள மாதிரி ஏழைகள் வீட்டுல அவ இருப்பாளாடா? நான் பெரிய வசதி இருக்கிற வீட்டுல இருந்து வந்திருக்கலாம் ஆண்டி, ஆனா நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு ஹரி ரொம்பவே பிடிச்சி போச்சு. நான் ஹரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க கூட இருக்கிறதுக்குன்னு, நான் இருப்பேன் கூட உங்க கூடவே. நீங்க சாப்பிட்றதுலயும் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, அவ்வளவுதான் போதும் மத்த எனக்கு. இத பாருமா, எங்களது ரொம்பவே ஏழை குடும்பம். எங்களோட ஏழை பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால உன்னோட வாழ்க்கை ஏழைத்தனத்துல ஏன் கஷ்டப்படணும்? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, என்னால உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காதுங்க. அந்த பேச்சு கேட்டு அந்த பையன் தன் மனசுக்குள்ள இந்த மாதிரி நினைக்கிறான். உனக்கு எங்களால இந்த பிரச்சனை ஏற்படணும்ல, அப்பதானே நீ உங்களோட வீட்டுக்கு போய் இந்த கஷ்டத்தை சொல்லி, அப்பதானே உங்க அப்பா எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவர்கிட்ட இருக்கிற சொத்தை எங்க பேர்ல எழுதி வைப்பாரு. அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அந்த காகம் தாய் காகத்துக்கிட்ட போய் மீனாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணி சொல்லுவான். அந்த பேச்சு கேட்டு பையனோட மனசு புரிஞ்சுக்க முடியாம இருக்கும் அந்த தாய் காகம். இனி வேற எதுவும் பண்றதுக்கு இல்லாம மீனாவை வீட்டுல இருக்கிறதுக்கு ஒத்துப்பாங்க. அன்னைக்கு இரவு அவங்க கூடவே அந்த மீனா காக்காவுக்கு ஊறுகாய் வச்சு உணவு தரும் அந்த சாவித்ரி. அதை சாப்பிட்டு, ஹரி எரியுது, ஹரி ரொம்பவே காரமா இருக்கு, ஹரி எரியுது பயங்கரமாக, தண்ணி கொடு. அந்த விதமா அதிக காரத்தை தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படும். உடனடியாக ஹரி தண்ணி எடுத்து கொடுத்தோடனே சட்டுன்னு குடிச்சு புடுவா தண்ணிய மீனா. இவ்வளோ காரத்தை எப்படி சாப்பிட முடியுது ஹரி? ஒரு வாட்டி சாப்பிட்டதுக்கு இப்படி சொல்ற என்ன மீனா? நாங்க தினமும் 3 வாட்டி இதுதான் சாப்பிடணும். எங்க வீட்டுல எல்லாம் குழம்பு செய்யணும்னு ஏதாச்சும் பண்டிகை வரணும். எதுவும் பேசாம சந்தோஷத்தோட அந்த காரமான உணவை ஜீவன் மற்றும் சாவித்ரி சாப்பிடுறத பார்க்கும் மீனா. இதுவே தன்னோட வீடா இருந்திருந்தா தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கிற டைனிங் டேபிளை ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த டைனிங் டேபிள் மேல விதவிதமான சூடான குழம்புகள் மற்றும் சூடான சாதம், இட்லி, பூரி, தோசை எது சாப்பிடணும்னு தோணுதோ அதெல்லாம் டக்குன்னு கேட்டதை சமைச்சு கொண்டு வர்ற வேலைக்காரர்கள், இதெல்லாம் மீனாக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுல இருந்து வெளியில வந்து இப்ப தான் இருக்கிற நிலைமைய நல்லாவே புரிஞ்சுப்பா. இந்த காரமான உணவு சாப்பிடுற கஷ்டம் உனக்கு எதுக்கு மீனா? இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போலாம், அங்க உங்க அப்பாவை சந்திக்கலாம், நம்மளோட கஷ்டத்தை சொல்லலாம், அப்பா அவர் நமக்கு காசு தருவாரு, நம்ம அதை வச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம். ஹரி அப்படி சொன்னதுக்கு அந்த மீனை எதுவுமே பேசாம அங்க இருக்கிற காரமான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனா அந்த காக்காவோட கண்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே தூங்கறதுக்கு அந்த சாவித்ரி கீழே எல்லாருக்குமே படுக்க போட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே மீனா கொஞ்சம் ஆச்சரியப்படுவா. எங்க வீட்டுல கட்டிலெல்லாம் கிடையாது மீனா, நாங்க எல்லாரும் கீழே தான் தூங்குவோம். இந்த மாதிரியான வாழ்க்கை உனக்கு தேவையா? நீ உங்களோட வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொன்னா போதும், உன் மேல அன்பால இந்த வீட்டு முழுக்க உங்க அப்பா காசால நிரப்புவாரு. பணம் 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 சொல்ற என்ன ஹரி, உனக்கு என்ன வேணும்? என்னோட பணத்தை பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்ல என்ன பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது மீனா. நானும் உங்க கூடவே சேர்ந்து தூங்குற ஹரி, கட்டில் இல்லைன்னா என்ன, நோ ப்ராப்ளம், நீ இருக்கல்ல அது போதும் எனக்கு. அப்படி அவங்க எல்லாருமே கீழே தான் தூங்குவாங்க. ஃபேனு கிடையாது, கொசு கடி வேற, அதை அடிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜீவன் காக்கா பயங்கரமா குரட்ட விடுறா தூக்கத்திலேயே. அதை கேட்டு மீனா காக்கத்துக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதை பார்த்து ஹரி மெதுவா சிரிச்சுக்கிட்டே, இவ்வளவு கஷ்டங்கள் உனக்கு தேவையா மீனா? இத பாரு ஹரி, எல்லாம் பழுக்கப்படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீ இங்க இருந்து என்ன அனுப்புற பேச்செல்லாம் பேசாத. குட் நைட்.
அந்த விதமா சொல்லிட்டு தூங்கிடும் மீனா. அதை பார்த்து ஹரி எதுவும் பேசாம தூங்குவான். கரெக்டா காலையில விடிஞ்ச உடனே சேவல் சத்தமா கூவுச்சு. மீனாவை தூக்கத்துல இருந்து எழுப்புவான் ஹரி. ரொம்பவே கஷ்டப்பட்டு தூக்கத்துல இருந்து எஞ்சிப்பா மீனா. வீட்டை எல்லாம் பெருக்க வச்சு கோலத்தை எல்லாம் போட வைப்பான். அதே விதமா ஸ்டவ் மேல தண்ணி வச்சு சூடு பண்ண சொல்லுவான். அது கூட பண்ணும் நம்மளுடைய மீனா. மீனா எப்பயாச்சும் நான் சொல்றது கேளு மீனா, இங்க இருந்து போயிடு நீ. எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு ஹரி, நீ என்னை விட என்னோட பணத்தை பார்த்து தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. நான் இங்கேருந்து போய் பணத்தை கொண்டு வரேன் இரு. அப்படி சொல்லி அந்த மீனா காக்கா காசு இருக்கிற அவங்க அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி அவளோட கஷ்டத்தை சொல்லி பணம் கேட்கும். ஆனா அவர் தரமாட்ட அங்கிருந்து போன்னு சொல்லுவாரு. அதோட அந்த மீனா காக்கா அங்க இருந்து அழுதுகிட்டே வந்து இந்த மொத்த விஷயத்தையும் ஹரி கிட்ட சொல்லும். அந்த ஹரி காக்கா ஏமாற்றம் அடைஞ்சதுனால அந்த மீனா காகத்தை கண்டுக்காம அங்கிருந்து போய் ஒரு பணக்கார குருவியை காதலிப்பான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், என்னோட சொத்து முழுக்க உனக்கு எழுதி தரேன். ஆனா உன்னோட மீனு பொண்டாட்டிய நான் பார்க்கும்போதே என் கண் முன்னால நீ கொல்லணும். பணத்து மேல பேராசையால அந்த ஹரிகாக்கி ஒரு நாள் மீனா காகத்தை ரொம்ப அன்பால பேசி ஒரு மலை பகுதிக்கு கொண்டு போய் ஒரு மரத்துக்கு பக்கத்திலேயே அந்த குருவி பார்க்கும் போதே அந்த மீனா காகத்தை கத்தியால குத்தி சாவடிப்பான். அதோட மீனா காகம் அங்கேயே இறந்து போயிடும். அந்த பணக்கார குருவியை கல்யாணம் பண்ணி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான் அந்த ஹரி. அவங்க பையன் ஹரியோட பேராசைக்கு என்னைக்கோ ஒரு நாள் வாழ்க்கையில அடி வாங்குவான்னு அவங்க அப்பா அம்மா மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு அழகான காட்டுக்குள்ள குருவி, காக்கா, கிளி, புறா, கழுகு இவெல்லா பறவைகளும் வீடு கட்டிக்கிட்டு அங்க ஒற்றுமையா நட்புடன் வாழ்ந்துட்டு வந்தன. காலையில காட்டு முழுக்க உணவை தேடி சம்பாதிச்சு இருட்டுற நேரத்துக்கு அவங்களோட கூடுகளுக்கு வந்தடைஞ்சு கொஞ்ச நேரம் நல்லா பேசிக்கிட்டு அதன் பிறகு அந்தந்த பறவையோட கூட்டுக்கு அந்த பறவை போய் லாந்தரோட வெளிச்சத்து கூடவே ஜன்னல்ல இருந்து வரும் சில்லுன்னு காத்துக்கு துப்பட்டா போத்திக்கிட்டு சுகமா தூங்குங்க. தினமும் மாதிரி அன்னிக்கும் எல்லா பறவைகளும் தம் உணவை தேடி வேட்டைக்கு போனாங்க. குருவி தன்னோட உணவை தேடி காடு முழுக்க சுத்தும் போது ஒரு இடத்துல அந்த குருவிக்கு காஞ்சி போன மரம் தென்படும். குழப்பத்திலேயே அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே அந்த மரத்து மேல பறந்துகிட்டே வந்து அங்கே உட்காரும். அடே, இது என்ன? காட்டு முழுக்க எல்லா மரங்களும் பச்சை பசல்ல ரொம்ப அழகா இருக்கும்போது இது மட்டும் ஏன் காஞ்சி போயிருக்கு? இது ரொம்ப விசித்திரமாக இருக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த குருவி அந்த மரத்து மேல இருந்து எந்திச்சு அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே அதை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த வழியா ஒரு காக்கா போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காக்காவும் அந்த குருவி சுத்துற மாதிரி அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் அதை சுற்றி வந்துட்டு இருக்கும். ஏண்டி குருவி, அப்படி என்ன தாண்டி தொலைச்சுக்கிட்டே நீ இந்த காஞ்சி போன மரத்தை சுத்தி சுத்தி வர? அப்படி அந்த விஷயத்தை கேட்ட உடனே குருவி அந்த மரத்தை சுத்துறத நிறுத்தி அது மேல வந்து உட்காரும். குருவியோட சேர்த்து அந்த காக்காவும் அந்த மரத்து மேல உட்காரும். என்னடி சொல்ல மாட்டேங்கிற? அப்படி என்ன தொலைச்சுக்கிட்டே இந்த காஞ்சி போன மரத்தையே சுத்தி சுத்தி வர? ஒன்னும் தொலைச்சிக்கலடி. நான் இந்த மரத்தை பார்த்தோன்னே உனக்கு என்ன தாண்டி தோணுது? என்னோட விஷயத்தை தள்ளி வைடி, உனக்கு என்ன தோணுது அது முதல்ல சொல்லு. இந்த பச்சை பசை காடுல எந்த மரம் பார்த்தாலும் பச்சையா இருக்கு, ஆனா இந்த மரம் பார்த்தா காஞ்சி போயிருக்கு, எதுக்கு? அந்த மாதிரி அந்த குருவி சொன்ன உடனே அதுக்கு காக்கா அந்த மரத்தை கவனிக்கும். உண்மையாலே குருவி சொன்ன மாதிரி அந்த மரம் முழுக்க காஞ்சி போயிருக்கும். அப்ப எல்லா பக்கம் சுத்தி பார்க்கும். எந்த மரம் பார்த்தாலும் எல்லாமே பச்சையா இருக்கும். ஆனா அந்த ஒரு மரம் மட்டும் காஞ்சி போய் இருக்கும். திடீர்னு என்னன்னு தெரியல, அந்த காக்காக்கு ஒரு பயம் வரும். நடுங்கிற குரலோட, ஏண்டி குருவி, எனக்கு என்னவோ இந்த மரத்தை பார்த்தா பேய் மரம்னு நினைக்கிறேன். இங்க இருந்து பயிரலாம் வா, நம்ம எப்பவுமே இந்த பக்கமா இந்த வழியா வரவே வேணாம். அப்படி சொல்லி பயந்துகிட்டு அந்த காக்கா அங்கிருந்து பறந்து போயிடும். ஆனா அந்த குருவி மட்டும் காக்கா சொன்னது உண்மையே கிடையாதுன்னு முழுமையா நம்பும். இன்னொரு வாத்தி அந்த மரத்தை முழுக்க உத்து பார்த்து, எங்கேயோ நான் படிச்ச மாதிரி இருக்கு. இப்படி காட்டுக்குள்ள எல்லா மரம் பச்சை பசையில இருந்து ஒரு மரம் மட்டும் காஞ்சி போச்சுன்னா அந்த மரத்தை சுத்தி பக்கத்துல பத்திர அளவு தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அதனால இப்ப நான் இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த மரம் கூட நல்லாவே பச்சை பசையில இருக்கும். அப்படி நினைச்சு அதோட வீட்டுக்கு வந்து அது வீட்டுக்குள்ள போய் ஜக்கும் பக்கெட்டும் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போகிற நதியில இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த காஞ்சி போன மரத்துக்கு ஊத்திக்கிட்டே இருக்கும் அந்த குருவி. அப்படி நாட்கள் மெல்லமா கழிஞ்சுக்கிட்டே வரும். தினமும் அந்த காஞ்சி போன மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்த அந்த குருவி அதை பார்த்து மத்த பறவைகள் எல்லாம் அதை கிண்டல் பண்ணும். ஆனா காக்கா சொன்ன மாதிரி அது பேய் மரம் நினைச்சு பேய் குருவி
பேய் குருவி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தும் அந்த குருவிய. இனி அன்னில இருந்து அந்த குருவி அவங்க நண்பர்கள் சொல்ற அந்த வார்த்தைகளை கண்டுக்காம தினமும் அந்த காஞ்சி போன மரத்துக்கிட்ட போய் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். காலம் எப்பவுமே நமக்கு அனுகூலமா இருக்காது. போகின்ற காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் அந்த காலத்துக்கு தகுந்து போகணும். அப்படி புரிஞ்சிக்காம எல்லாத்துக்கும் ஒரு சமயம் வரும்னு நினைச்சுப்பாங்க. பச்சை பசையில இருக்கிற காடு மேல எந்த ராட்சசன் கண்ணு விழுந்ததுன்னு தெரியல. அந்த காடு முழுக்க வறட்சியை எதிர்கொள்ளுது. மரமெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. சாப்பிடுறதுக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. நதிகள் குளங்கள் எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. அப்ப பறவைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து குருவி மேல தாக்குதல் நடத்தும். குருவிய சுத்தி வளைச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா திட்டுவாங்க. அது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாம தன்னோட கூட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாம அந்த குருவி பறந்துகிட்டு அந்த காஞ்சி போன மரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். அப்படி அந்த மரத்து மேல பறந்து வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும். அப்ப அந்த குருவியோட கண்ணீர்கள் அந்த மரத்து மேல விழும்போது அந்த மரம் பச்சை பசையில மாறிடும். அந்த மரத்து மேல எல்லா மாதுளை பழங்களும் காய்க்கும். அதை பார்த்த குருவி ரொம்பவே ஆச்சரியப்படும். அப்ப அந்த மரம் குருவி கிட்ட பேசும். அந்த குருவி ஆச்சரியத்திலிருந்து வெளியில வரும். குருவி தாயே, என்னோட மனமான்ற நன்றிகள் உனக்கு. உன்னோட தூய்மையான கண்ணீர்களால என்ன சாபத்திலிருந்து விமுக்தி அடைய வச்ச. நான் மாதுளம் பழம் காய்க்கிற ஒரு மாயா மரம். உனக்கு எந்த விதமான கஷ்டம் வராம நான் பாத்துப்பேன். நீ ஒரு மருந்தான, உனக்கு எப்படி சாபம் கிடைச்சது? இந்த காட்டுக்குள்ள நானும் மாங்காய் மரமும் சின்ன வயசுல இருந்து பக்கத்துல வளர்ந்தோம். அதுவும் இல்லாம நாங்க சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். எங்க நடுவுல ஒரு பெரிய பழ யுத்தமே நடந்தது. என்னோட பழம் நல்லா இருக்குன்னு நானும், இல்ல என்னோட பழம் நல்லா இருக்குன்னு மாங்காய் மரமும் ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டோம். அப்படி காட்டுத்தாய் சாபத்துக்கு பலியானோம். ஆனா உன்னோட கண்ணீரால நான் விமுக்தி அடைஞ்சேன். அப்படி மாங்காய் மரமும் எப்ப விடுதலை ஆகும்னு பாக்கணும். அப்படி அந்த மாதுளை மரம் தினமும் அன்னில இருந்து சாப்பிடுறதுக்கு குருவிக்கு நிறைய மாதுளை பழம் கொடுத்துக்கிட்டே சந்தோஷமா இருக்கும். அப்படி அந்த குருவி அந்த மாதுளை பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு வந்தது. கோவத்தால அங்கிருந்து போன பறவைகள் எல்லாமே பசிய தாங்க முடியாம திரும்பி குருவி கிட்ட வரும். குருவி எல்லாரையும் மாதுளை மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போகும். அந்த மரம் தர பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அங்க இருக்கிற பறவைகள் எல்லாமே சந்தோஷமா இருக்கும். அழகான காட்டுப்பகுதியை தாண்டி ஒரு பச்சை பசையில் வயல் மேல பறந்து வந்துட்டு இருக்குது ஒரு கர்ப்பிணி கிளி. அந்த கிளிக்கு பயங்கரமா பசிக்குது. தன் பசியை தீர்க்க ஏதாவது உணவு கிடைக்குமான ஆசையோட அங்கேயும் இங்கேயும் பார்த்து பறந்து போயிட்டு இருக்குது. காட்டு பகுதியில எந்த உணவும் கிடைக்கல. இந்த வயல் பகுதியிலயாச்சும் உணவு கிடைக்குமான்னு பார்க்கணும். எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது. நண்பர்கள் சொன்ன மாதிரி கர்ப்பிணியா இருக்கும்போது பசி ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி என்னோட நண்பர்கள் கொண்டு வந்த உணவு என்னால சாப்பிட முடியலையே. இப்ப வேற எனக்கு பயங்கரமா பசிக்குது. அப்படி நினைச்சுக்கிட்டே அந்த கர்ப்பிணி கிளி பறந்து போற வழியில தன்னோட கண்ணுக்கு ஒரு சிவப்பு நிறம் உடைஞ்சு போன கல்லு தென்படும். அந்த கர்ப்பிணி கிளி அந்த கல்லை பார்த்து சாப்பிடுற பழம் நினைச்சு ஆசையோட அந்த கல்லுக்கிட்ட பறந்து போக தொடங்கும். அந்த கல்லுக்கிட்ட இறங்கி அது சாப்பிடுற பழம் நினைச்சு தன் மூக்காலே அந்த கல்லை கொத்தி கொத்தி அடுக்கி சாப்பிடும் போது தன் மூக்கு காயப்படும். ஐயோ, குத்தி குத்தி என்னோட மூக்கு பயங்கரமா வலிக்குது. எனக்கு தெரிஞ்சது சாப்பிடுற பழம் கிடையாது, ஏதோ கல்லுன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னோட மூக்கு பயங்கரமா வலிக்குது. அப்படி சோகமா நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து முன்னோக்கி பயணிக்கும் அந்த கர்ப்பிணி கிளி. ஐயோ, இது என்ன பசி வலி போய் டெலிவரி பெயின்ஸ் வருதே எனக்கு. அப்படி கவலையா நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து பறக்க தொடங்கும். ஆனா பறக்க முடியாம கொஞ்சம் தூரம் போய் திரும்பி கீழே வந்துரும். ஐயோ கடவுளே, ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் என்னால பறக்க முடியல. இப்ப யார் எனக்கு டெலிவரி பாப்பாங்க? இந்த இடம் வேற எனக்கு தெரியாது. ஐயா கடவுளே, நீதான் எப்படியாச்சும் என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்யா. காப்பாத்தியா கடவுளே, உன்னை வேண்டிக்கிறேன் ஐயா. அப்படி கவலையோட அழுதுகிட்டே திரும்பி பறக்க முயற்சி செய்யும். ஆனா அதனால கொஞ்ச தூரம் போய் பறக்கவே முடியாம நிலையில இருக்கும். அந்த பறக்க முடியாத கர்ப்பிணி கிளி தெரியாதனமா ஒரு கிணறுக்குள்ள விழுந்துரும். அங்க மாட்டிக்கிட்டு கவலையா இப்படி சொல்லும். ஐயோ, என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நான் எங்க இருக்கேன்னு தெரியலையே. ஐயோ. அப்போ அந்த கஷ்டமான சூழ்நிலையில அந்த கிளி தன்னோட தலையை நிமிர்ந்து மேல பார்க்கும்போது மேல இருக்கிற ஆகாயத்துல பறவைகள் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கும். ஐயோ, மேல ஆகாயத்துல பார்த்தா பறவைகள் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்குது. ஆனா இங்க என் பக்கத்துல பார்த்தா எல்லாம் இருட்டா இருக்கு. எனக்கு கீழே கூட ஒண்ணும் தெரியல. ஆனா மேல பார்த்தா பறவைகள் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்குது ஆகாசத்துல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கிணறுக்குள்ள மாட்டிட்டு
அப்படி நினைச்சுக்கிட்டே அந்த கிணறுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற அந்த கர்ப்பிணி கிளி அழுதுகிட்டே இருக்கும். ஐயோ கடவுளே, எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் யாருக்கும் துரோகமும் பண்ணல, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஆனா ஏன்பா எனக்கு மட்டும் இந்த நிலைமை? நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி தான் பண்ணிருக்கேன், எந்த ஒரு தீங்கு வேலையும் பண்ணல. இதுதான் தலையெழுத்தா? என்னோட உயிரை வேணா எடுத்துக்கோ கடவுளே, ஆனா எப்படியாச்சும் என்னோட பசங்களை காப்பாத்துப்பா. அப்படி அழுதுகிட்டே தன்னோட கண்களை மூடிக்கொள்ளும் அந்த கர்ப்பிணி கிளி.